சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. மணிகண்டனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாம சம்மதிக்க மாட்டோம்னு அவன் நினைச்சிருப்பான். அதனால்தான் அவசரப்பட்டு இப்படி பண்ணிருப்பான். புனிதா, மணிகண்டன் உன் தம்பிங்கிறனால அமைதியா போக வேண்டியது இருக்கு. உன் அழகர் மாமாவோட சொந்தக்கார பொண்ணு தீபிகா இருக்கால்ல, எனக்கு பழக்கம் கூட இல்லை. ஆனா அவங்கள மணிகண்டனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லும்போது கூட ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறோமேனு எனக்கு குற்ற உணர்வா இருந்துச்சு. கடைசியில இப்ப என் தங்கச்சியை பலி கொடுத்துட்டேனே. என்ன கபிலன், பலிகளின் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இந்த வீட்டு பொண்ணு நம்ம அமுதாவை அவன் கல்யாணம் பண்ணிருக்கான். இப்படி அபசகுணமாலாம் எதுவும் பேசாதீங்க. கண்டிப்பா அமுதா நல்லாதான் இருப்பா. சரி, நீங்க மணிகண்டனை நம்ப வேண்டாம். என் அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க அமுதாவை விட்டு கொடுத்துருவாங்களா? கபிலன், கண்டிப்பா எங்க அம்மா நல்லா பாத்துப்பாங்க. என்ன எப்படி அம்மா பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரிதான் அம்மா அமுதாவையும் பாத்துப்பாங்க. நம்ம அமுதாவுக்கு எந்த குறையும் வராது. அவ நல்லாதான் இருப்பா. இங்க பாருங்க, மணிகண்டனை அவ உருப்படியான ஒரு மனுஷனா மாத்துவான். அவளுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு. நாம இப்படி நடந்ததையே பேசிட்டு இருக்க வேணாம். 1000 சொன்னாலும் என்னால எதையும் ஏத்துக்க முடியல. நினைச்சாலே நெஞ்செல்லாம் எரியுது. அண்ணன் வேண்டாம் அப்பா வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு என் தங்கச்சி அவ்வளவு மாத்திட்டான்ல. கபிலன், திரும்ப திரும்ப அதையே ஆரம்பிக்காதீங்க. யார் வாழ்க்கை எப்படி அமையும் நம்ம யாருக்கு தெரியும்? இங்க பாருங்க, அமுதா கண்டிப்பா நல்லா வாழ்ந்து உங்க பேரை காப்பாத்துவான். அவங்க கல்யாணம் பண்ண முறை வேணா தப்பா இருக்கலாம். நம்ம அதுக்காக அவங்கள ஒரேடியா ஒதுக்கி தள்ள முடியாது. நானும் அதுக்கு விட மாட்டேன். அமுதா நல்ல இடத்துக்கு தான் போயிருக்கான்னு கொஞ்சம் நம்புங்க. மாமா, 2 பேரும் முதல்ல சாப்பிடுவாங்க. காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. சாப்பாடு ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். அப்பாவையும் அண்ணனையும் இங்கே தவிக்க விட்டுட்டு அவ சுயநலமா எடுத்த முடிவுனால என்ன நடக்க போகுதுன்னு அவளுக்கும் தெரியாது, உனக்கும் புரியாது. ஆனா புரியும். ஒரு நாள் கண்டிப்பா அவளுக்கு புரியும்.